அப்ப எடுத்த வீடியோ இல்ல, ஆனா இப்ப எடுத்த வீடியோ இருக்கு அப்படின்னு வந்து மீனா ஒரு அதிரடியான ஒரு திருப்பத்தை கொடுத்து இப்ப தங்கமயிலுக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பு கிடைக்கிறதுக்கான ப்ரெடிக்ஷன் தான் இது. இந்த பாருங்கக்கா, உண்மையை சொல்லிடுங்க, நாங்களா சொன்னா நல்லா இருக்காது, நீங்களே சொல்லிடுங்கக்கா அப்படின்னு வந்து திருப்பி வந்து மீனாவும் ராஜியும் பேசும்பொழுது தங்கமயில் வந்து நான் உண்மையை தான் சொல்றேன், நான் வந்து எங்க வீட்டுல இருந்து நாங்க 80 பவுன் போட்டோம், 80 பவுனோட தான் அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சேன், அதான் உண்மை அப்படின்னு. அக்கா, அப்ப நாங்க அன்னைக்கு அந்த தாலி பிரிச்சு கோகிற ஃபங்க்ஷனுக்கு அப்ப நாங்க கேட்டதெல்லாம் என்ன அப்படின்னா, அப்படி ஒரு விஷயம் நடக்கவே இல்லையே, அப்படி இருந்தா தானே நடக்கும் அப்படின்னு திருப்பி பேசுறாங்க. நீங்க சரவண மாமாவை உண்மையா காதலிக்கிறீங்க, அவர் உங்க மனசுல இருக்காரு அப்படின்னா தயவு செஞ்சு உண்மையை ஒத்துக்கோங்கக்கா அப்படின்னு சொல்ல. பாத்தீங்களா மேடம், சும்மா ஏதாவது மிரட்டி எமோஷனலா பிளாக்மெயில் பண்ண பாக்குறாங்க மேடம் அப்படின்னு இந்த பக்கம் பாக்கியம் பேசி, இந்த பக்கம் இவனுங்களாம் சும்மா விடாதீங்க மேடம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே வந்து சரவணா அப்படியே பார்த்துட்டே இருக்காரு, முறைச்சு பார்க்க. தங்கமயில் மெதுவா அப்படி கண்ணை நிமிந்து பாக்குறாங்க. பார்த்தா இந்த பக்கம் சரவணா, அந்த பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து பாக்கியம், கோமதி, பாண்டியன், கதிர் எல்லாரும் முகத்தையும் பார்த்ததுக்கு அப்புறமும் என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து, இல்ல நான் வந்து பொய்யெல்லாம் சொல்லலை, எங்கள் வீட்டில் எதுவும் பொய் சொல்லலை, 80 பவுன் நாங்கள் போட்டோம் அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவங்க மனசுக்குள்ளார அவங்க அப்பாவையும் அம்மாவையும் அரெஸ்ட் பண்ணுவாங்கங்கிறது வேற ஒரு பக்கம் மனசில் பயமாக ஓடிக்கிட்டு இருக்கு. அவங்க இதை சொல்லி முடிக்கும் பொழுது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ ஒரு பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் ஒன்று நடக்க போகிறதா அவங்களே எதிர்பார்க்கல. ஆனால் என்ன ஒன்று, இப்போ கையில் மீனா கையில் வீடியோ இருக்குமான்னு பயந்துகிட்டு இருக்காங்க. ஆனால் மீனா கையில் இப்போ வீடியோ இல்லை, அந்த எடுத்தது வெறும் ஃபோட்டோ மட்டும்தான். ஆனால் அதில் தான் ஒரு திருப்பம் காத்துக்கிட்டு இருக்கு. இப்போதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவங்க எதிர்பார்க்காத சம்பவமாக இப்போ டக்குன்னு ஒரு ஃபோன் கால் வருது. ஃபோன் வந்து டக்குன்னு எல்லாரும் திரும்பி பார்த்தா அந்த இன்ஸ்பெக்டர் மேடம் வந்து அவங்களுக்கு ஒரு கால் வருது. கால் வரும் பொழுது வந்து எஸ்பி ஆஃபீஸ் வந்து கால் பண்றாங்க, ஒரு 5 நிமிஷம் எல்லாரும் வெளில நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளில அனுப்பிட்டு ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு நானே உங்களை கூப்பிடுறேன், ஆனா அதுக்குள்ளார ஒரு முடிவு பண்ணிட்டு வாங்க, சும்மா நாள் ஃபுல்லா நான் உங்க பிரச்சனையே பார்த்துட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறாங்க. ஸோ கிளம்பி அவங்க போனதுக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து சரி ஓகே அப்படின்னு எல்லாரும் வெளில போய் நிற்கும் பொழுதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து தங்கமயிலும் அவங்க அம்மாவும் போய் வெளில கிளம்பி வந்துடுறாங்க. அந்த ஸ்டேஷனுக்கு வாசலில் வந்துடுறாங்க. இங்கே எல்லாரும் வந்து இந்த மீனாவையும் ராஜியும் திட்டிகிட்டு இருக்காங்க. முன்னாடியே சொல்லியிருந்துருக்கலாம்ல மீனா, இப்போ பார்த்தியா அவள் எப்படி சாதிக்கிறான்ட்டு, அவன் நல்லதுக்கு நீ பார்த்தியா, இவளுக்கெல்லாம் நல்லது பார்த்து பாவம் பார்த்துருக்க அப்படின்னா, அக்கா நாங்கள் என்னத்தை பண்ணுறது, அவங்க நம்ம கூட இருந்தபோது இவ்வளோ மோசம் நம்ம கனவுலையா கண்டோம், நல்ல பாசமாக தானே இருப்பாங்கன்னு தான் ஒவ்வொரு தடையும் நாங்களும் விட்டுட்டோம், ஆனால் அவங்க இவ்வளோ கேவலமாக நடந்துப்பாங்க, இவ்வளோ மோசமாக போய் சொல்லுவாங்க நான் எதிர்பார்க்கல அப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது மீனா இதோ நான் வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. நீ எங்க போற அப்படின்னா வராத்த அப்படின்னு கிளம்பி அவங்க வெளில வந்துடுறாங்க. வெளில அவங்க நடந்து போறாங்க. நடந்து போகும்பொழுது இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து தங்கமயில் வேற, மா என்னம்மா கிரைம் ரேட் கூடிக்கிட்டே போதுமா, பொய் மேல பொய்யா ஒன்னால நான் சொல்லிட்டு இருக்கேன், அவ்வளவுதான் எனக்கு முடிஞ்சு, என் வாழ்க்கையே முடிஞ்சு அப்படின்னு திருப்பி போனோம். டே பேசாம இரு மயில், இந்த இடத்துல யாராச்சும் கேட்டுற போறாங்க, இந்த சமயத்துல நீ அமைதியாக இருந்தாதான் நீ நினைச்சதை சாதிக்க முடியும், தேவையில்லாம ஏதாவது வார்த்தையை விட்ட அப்படின்னா பெரிய பிரச்சனையாயிடும் அப்படின்னு சொல்ல. என்னம்மா இப்போ வந்து அவ வீடியோ இருக்குங்கிறாமா அப்படிங்கும் பொழுது அதெல்லாம் ஒரு மண்ணும் இல்லை அப்படிங்கிறாங்க இவங்க. என்ன வீடியோ இல்லைங்கிறீங்க அப்படின்னா, இல்ல அவ வீடியோ அப்படின்னு சொன்ன உடனே ராஜி ஒரு முழிச்சா, நம்ம இப்போ வீடியோ தானே எடுத்துக்கிட்டு இருந்தோம் அப்படிங்கும் போது. ஆனா வந்து இப்போ மீனா கண்ணை காட்டி அப்படின்னு சொல்லு அப்படின்னு வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த ராஜி ஆமாமாக்கா வீடியோ தான் எடுத்தோம் அப்படின்னா, அப்பவே எனக்கு தெளிவா தெரியும் வீடியோலாம் எடுக்கல, நீ கவலைப்படாத அப்படின்னா, அம்மா வேற ஏதாச்சும் வழியில கண்டுபிடிச்சிட போறாங்கம்மா, அந்த நகையில 8 பவுன் நகை மட்டும் வாங்கினீங்களே, அந்த 8 பவுன் நகை வந்து ஒரு கடையில வாங்கியிருக்கீங்க, அந்த கடையில தானே மொத்தத்தையும் வாங்கியிருப்பீங்க, ஒன்னு ரிசிப்ட் கொடுங்க, ரசீது கொடுங்க அப்படின்னோ, இல்ல அந்த கடையிலேயே போய் விசாரிச்சா என்னமா பண்றது, அது 80 பவுன்லாம் மொத்தமா வாங்கணும்னா வந்து மாட்டிப்போமே அப்படின்னா, நம்ம ஏன் 80 பவுன் மொத்தமா வாங்கணும்னு சொல்லணும், ஒவ்வொரு தடவையும் கொஞ்சம் கொஞ்சமா அங்கங்க வாங்கணும், ஒரு கடையில வாங்கணும், அதெல்லாம் எனக்கு ஞாபகத்தில் இல்லை, என் பொண்ணு வந்து வயசுக்கு வந்ததுல இருந்து 12-13 வயசுல இருந்து நாங்க வந்து வாங்கிக்கிட்டே தான் இருக்கோம் அப்படின்னு வந்து கதையெல்லாம் சொல்லுவோம், கவலைப்படாத அப்படின்னா. அப்ப அப்பாவோட நகை வாங்கினா சுவருக்கு எங்க நகைன்னு கேட்பாங்கல்ல, நான் அப்ப நல்லா இருந்தோம் அப்புறம் நொடிச்சு போயிட்டோம்னு சொல்லிக்கிறோம், ஏதாச்சும் ஒன்று சொல்லி சமாளிச்சுக்கலாம், நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னு வந்து பேசும்பொழுதே வந்து இந்த பக்கம் வந்து தங்கமயில் பயமா இருக்குமா, இதெல்லாம் பண்ணா அவர் என் கூட சேர்ந்துருவார் தானே, நாளாக அவர் பாக்குறதே என்னை வெறுப்போட பாக்குறாருமா, முன்ன கூட பரவாயில்ல வெறும் கோபம் தான் இருந்துச்சு, ஏமாற்றம் இருந்துச்சு, இப்பெல்லாம் வெறுப்பு அருவருப்பா பாக்குறாருமா அப்படின்னா, அந்த பாரதி அதெல்லாம் பார்த்தா முடியாது, உன்னை எப்படியாச்சு அவனுங்களை மடக்கி வேற வழியே இல்லைன்னு ஒன்று அந்த வீட்டுக்கு கொண்டு போனதுக்கு அப்புறம் வீட்டுக்கு அனுப்புற வரைக்கும் என் பொறுப்பு, வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவனுங்க மனசை மாத்தி அந்த அவரோட சேர்ந்து வாழ போறது உன் சாமர்த்தியம், அந்த கோமா தான் இருப்பாங்க, அப்புறம் என்ன பண்றது, அவங்க வீட்டை கொண்டு போய் நம்மளே வந்து பொய் புகாரா கொடுத்தோம், பொய் புகாரை கொடுத்து எல்லாத்தையும் பொய்யா சொன்னோம், போய் அவங்கள பேச்சு அம்பி என்ன விட்டுட்டோம், அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, அதுங்களை வந்து அங்கேயே உள்ளே உடம்பு சரியில்லாம போறது, ஊர்க்காரனுங்க அசிங்கமா பேசுறது எல்லாம் நடந்துருச்சுல்ல அப்படின்னா, அம்மா நம்ம வந்து வெறும் பொய் அப்ப சொன்னதோட நிறுத்தலாமா, இப்ப வரைக்கும் பொய் சொல்றோம், 72 பவுன் நகை அப்படின்றது இப்ப அவங்க கொடுக்க சொன்னாங்கன்னா
என்னம்மா செய்வாங்க அவங்க அப்படின்னா, அதை பற்றிலாம் ஒன்றும் கவலைப்படாதீ, பொய் சொல்கிறோம் அப்படின்னா வந்து நம்ம நல்லதுக்கு தானே பொய் சொல்கிறோம், பொய்மையும் வாய்மை இடத்த அப்படின்னு வந்து எதுவும் சொல்லும் பொழுதே வந்து டக்குன்னு வந்து என்னடா அது எதோ பேசுறமா நீ, எனக்கு ஒரு மாதிரி கடுப்பா இருக்கு, பயமா இருக்குமா அப்படின்னு வந்து உங்க குழம்பு அழுதுட்டு இருக்காங்க. நீ முதல்ல பயப்படுறத நிறுத்துமா, இதான் ஒரே வழி அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நேரம் வந்து மேடம் உங்களை கூப்பிடுறாங்க, வாங்க எல்லாரும் உள்ள வாங்க, அந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ் குடும்பம் தங்கமயில் குடும்பம் உள்ள வாங்க அப்படிங்கிறாங்க. உடனே இப்போ திருப்பி உள்ளார போகிறாங்க. உள்ளார போகும் பொழுதே எல்லாரும் நின்றுட்டு இருக்கும் பொழுதே வந்து இப்போ மீனா திருப்பி வந்து ராஜியும் மீனாவும் வந்து அக்கா உண்மையை சொல்லுங்க அக்கா அப்படிங்கும் போதே, மா நீங்கள் 2 பேரும் பேசாமல் இருங்கம்மா, நான் கேட்டுக்கிறேன் அப்படின்ட்டு அந்த இன்ஸ்பெக்டர் திரும்பி, இந்த பாருமா தங்கமயில், தெளிவாக சொல்லு, உங்கள் வீட்டில் எவ்வளோ பவுன் போட்டீங்க? போட்டாங்க 80 பவுன். சரி ஓகே, அந்த 80 பவுன் எங்கே வாங்கினீங்க, ஏதாச்சும் ரிசிப்ட் இருக்கா, தெரிஞ்சா வந்து அதை கொடுங்க அப்படின்னா வந்து, அது மேடம் நாங்கள் அப்போ வந்து முன்னாடி சின்ன வயசுலேருந்து வாங்கினது, அவளுக்கு வந்து ஒரு 13-12 வயசுல இருக்கும் போது நாங்கள் வாங்கிட்டு தான் இருக்கோம், அதனால வந்து அதுக்கெல்லாம் ரசீது இல்லை மேடம், ஆனால் வந்து நாங்கள் போட்டது நாங்கள் தங்க நகை தான் மேடம், இவங்க சொல்கிறலாம் தான் கதை, பொய்கார குடும்பம் அப்படின்னு வந்து சொன்னதுக்கு அப்புறமா வந்து அப்போ ரசீது இல்லை, ரசீது இல்லை மேடம், இந்த 8 பவுனுக்கு வேணா ரசீது இருக்கு, ஏன்னா அந்த 8 பவுன் வந்து கடைசியா வாங்கணும் அப்படிங்கிறாங்க. அது எப்படி கடைசியா வாங்கினதுக்கு மட்டும் ரசீது இருக்கு, மிச்சத்துக்குலாம் ரசீது இல்லை அப்படின்னா, இல்லை மேடம் நாங்கள் வந்து இப்போ கடைசியில வந்து அவங்க மொத்தமாக 80 பவுன் போட்டே தீரணும்னாங்க, அதனால அந்த 8 பவுனை கடைசியா வாங்கணும் அப்படிங்கும்போது எல்லாமே நீங்கள் சொல்கிறது எல்லாமே சந்தேகமாக தான் இருக்குது அப்படின்னா, மேடம் நீங்களே இப்படி பேசாதீங்க மேடம் அப்படின்னு உங்கள் அம்மா அப்படியே பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே, அக்கா கடைசி தடவையாக சொல்கிறேன், உண்மையை சொல்லிடுங்கக்கா அப்படின்னு மீனா சொல்ல, பார்த்தீங்களா மேடம் மிரட்டுறா, இவெல்லாம் மிரட்டுற என் பொண்ணோட இளைய பொண்ணு, இவெல்லாம் மிரட்டுற மாதிரி தான் என் பொண்ணோட வாழ்க்கை அங்கே இருந்திருக்கு அப்படின்னு வந்து பேசும் பொழுதே வந்து, சரி மிரட்டல, இதுக்கப்புறம் என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கிறேன், வீடியோவை காமிச்சிடலாமாக்கா அப்படின்னு வந்து கேட்க, வீடியோ இருந்தால் தானே காட்டுவேன், அப்படி விஷயமே நடக்கலையே அப்படின்னு கெத்தா பாக்கியம் சொல்லும் பொழுது டக்குன்ட்டு அப்போ எடுத்த வீடியோ இல்லை தான், நான் அப்போ சும்மா தான் சொன்னேன், ஆனால் இப்போ எடுத்த வீடியோ இருக்கு அப்படின்னா, இப்போ எடுத்த வீடியோவா அப்படின்னா அப்படி எடுத்து ப்ளே பண்ணி காமிச்சா வாசல்ல இவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறத அழகா அந்த பக்கம் சைட்ல போய் நின்று அதை வீடியோ எடுத்து, அந்த வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து நம்ம அந்த குடும்பத்தை ஏமாத்த தான் செய்யறோம், என்ன பண்றது, நம்ம அங்க போய் நீ போய் அங்க வாழ வேணாமா, அதுக்காக தான் அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்ம அப்ப சொன்னதும் பொய் தான், இப்ப சொன்னதும் பொய் தான், அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு வந்து மாத்தி பாக்கியமும் மாணிக்கமும் தங்கமயிலும் உண்மை வாக்குமூலத்தை கொடுக்குற வீடியோவை எடுத்து வச்சு அப்படியே வந்து போட்டு காமிச்சோன்னா அப்படியே அந்த இன்ஸ்பெக்டர் எழுந்து நின்னுறாங்க. அப்ப நீங்க சொன்னதுல ஒரு வார்த்தை உண்மை இல்லையா அப்படின்னா வந்து, வயிற்றுல குழந்தையே இல்லாம குழந்தை உருவாகாத குழந்தைய கலஸ்டோன் பேசினாங்க, அப்படி ஒரு கேடு கட்ட குடும்பம் தான் மேடம் இது அப்படின்னு இந்த பக்கம் மீனா சொல்ல, அப்படியே வந்து இப்போ வந்து வேகமா கேட்ட வேண்டிய, உனக்கெல்லாம் வெக்கமா இல்லை அப்படின்னு வந்து தங்கமயில பார்த்து பேசிட்டு, நீ எல்லாம் ஒரு அம்மாவா அப்படின்னு இன்ஸ்பெக்டரே பேசி, முதல்ல இவங்க எல்லாத்தையும் பிடிச்சி உள்ள தூக்கி போடுங்க, இதுங்கெல்லாம் இது மாதிரி நீங்க தயவு செஞ்சு ஃபோர்ஜரி கம்ப்ளைண்ட் கொடுங்க, என் டைமையும் வேஸ்ட் பண்ணி உங்க டைமையும் வேஸ்ட் பண்ணி எவ்வளவு கேவலமா இருக்காங்க அப்படின்னு பேச அவங்க கெஞ்சறதோட வந்து எபிசோட் முடிகிற மாதிரி இருந்தா கரெக்டா இருக்கும், அதான் தங்கமயிலுக்கு சரியான தண்டனை. அப்படி இல்லாம தங்கமயில இந்த வீட்டுக்குள்ளே திருப்பி சேர்த்துக்கிற மாதிரி வந்தா கடுப்பா தான் இருக்கும். உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லிட்டு நம்ம சேனல் இருக்கக்கூடிய மற்ற ப்ரெடிக்ஷன் வீடியோஸையும் பாருங்க. நம்ம சேனலை ஒரு வேளை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.